Hello friends, welcome to my channel Yearly Riser. இந்த வீடியோல நம்ம 10th Maths Chapter 1 Relations and Functions Exercise 1.4ல 10th sum பார்க்கலாம். A function f closed bracket -5 ல இருந்து 9 r இது ரெண்டுத்துக்கும் உள்ள function is defined as follows. இதுக்கும் உள்ள function வந்து define பண்ணிருக்காங்க. f of x is equal to 6x plus 1, f of x is equal to 5x square minus 1, f of x is equal to 3x minus 4. மூணு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா க்ளோஸ் ப்ராக்கெட் -5லேருந்து 9 -5, 9 அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து -5லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ்க்கு இருக்குது. -5 இன்க்ளூட் ஆகும், 9 இன்க்ளூட் ஆகும். இதே இந்த நம்பர்ஸ் வந்து ஓப்பன் ப்ராக்கெட்டில் இருந்திருந்ததுன்னா -5ம் 9ம் இன்க்ளூட் ஆகாது. எனக்கு இந்த டவுட் இருந்தது, எதுக்கு 9th சம்மில் பார்த்தா இப்படிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, இதே 10th சம்மில் பார்த்தோன்னா இதை மாதிரி இன்டர்வல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு என்னென்னு அப்போ புரியல, 11th வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது இந்த ப்ராக்கெட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டால் -5ம் 9ம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். -5லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இருக்குது. இதே ஓப்பன் ப்ராக்கெட்னால் -5ம் இன்க்ளூட் ஆகாது, அதாவது அதுக்கு உள்ளே இருக்கிற நம்பர்ஸாக இருக்கும். 9க்குள்ளே 8 இருக்குமா, அது மாதிரி இருக்கும். 9ம் -5ம் இன்க்ளூட் ஆகாது, அதுதான் இந்த ப்ராக்கெட்டுக்கு அர்த்தம். இது க்ளோஸ்டு ப்ராக்கெட்டு, இது ஓப்பன் ப்ராக்கெட்டு. ஓகே, இப்போ வந்து -5லேருந்து இந்த எக்ஸுன்ற வேல்யூ -5லேருந்து 2க்குள்ளே இருந்ததுன்னா 6x + 1 அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இதே எக்ஸ் வேல்யூ 2லேருந்து 6 வரைக்கும் இருந்ததுன்னா 5x square minus 1 அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது 6லேருந்து 9க்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ் வேல்யூ 3x - 4 அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. இந்த நம்பர் f of xன்னு சொல்லுவோமா, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த எக்ஸு தான் இந்த எக்ஸு, தோ இங்கே இருக்குல்ல, இந்த எக்ஸ் தான் இந்த எக்ஸு, இந்த எக்ஸ் தான் இந்த நம்பர்ஸ். -3 -2ல +2 இதெல்லாமே இந்த நம்பர்ஸை வந்து எந்த இன்டர்வலில் இருக்குன்னு பார்த்து அந்த ஃபங்க்ஷனை நம்ம எடுத்து எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனில் அந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணணும் எக்ஸுக்கு பதிலாக. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்பர் லைன் போட்டுடலாம். இந்த ஓப்பன் ப்ராக்கெட் இது க்ளோஸ்டு ப்ராக்கெட்டு. க்ளோஸ்டு ப்ராக்கெட் -5லேருந்து 9 வரைக்கும். இந்த இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா -5லேருந்து 9 வரைக்கும். ரெண்டுமே கீழே ஈக்குவலுன்ற சைன் இருக்குது பாருங்கள். ஈக்குவலுன்ற சைன் இருக்குன்னா அப்போ -5 இன்க்ளூட் ஆகும்னு அர்த்தம். இங்கே எண்டிங் முடிகிறப்ப 9க்கும் இந்த ஈக்குவல் சைடு இருக்கப்போ 9ம் இன்க்ளூட் ஆகுதுன்னு அர்த்தம். அதை தான் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம், நான் கன்ஃபியூஸ் ஆனானா. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் லைன் போட்டு இன்டர்வெல்லாம் மார்க் பண்ணணும். -∞ +∞. கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க -5லேருந்து 9 ரெண்டு நம்பருமே இன்க்ளூட் ஆகும். அப்போ -5லேருந்து 9 வரைக்கும் போட வேண்டியதான். -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 8 இது 9 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி போடலாம். -5லேருந்து 9 வரைக்கும் இந்த -∞ +∞ போடணும். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வலை எடுத்துக்கலாம். -5லேருந்து 2 வரைக்கும். -5க்கு இங்கே ஈக்குவல் சைன் இருக்குது, அப்போது நம்ம க்ளோஸ்டு ப்ராக்கெட் தான் போடணும். க்ளோஸ்டு ப்ராக்கெட்னால் என்ன அர்த்தம், -5 இன்க்ளூட் ஆகுது. -5லேருந்து 2க்கு வந்து நமக்கு ஈக்குவலுன்ற சைன் இல்லை, அப்போது ஓப்பன் ப்ராக்கெட் போட்டால் போதும். ஓப்பன் ப்ராக்கெட்டு 2க்கு நேராக போட்டக்கூடாது, ஏன்னா ஈக்குவல் இல்லை, 2 இன்க்ளூட் ஆகாது. 2க்கு முன்னாடியே அது ஸ்டாப் ஆகிடும். இது ஃபர்ஸ்ட் இன்டர்வல். செகண்ட் இன்டர்வல் வந்து 2லேருந்து 6 வரைக்கும். 2க்கு இங்கே கீழே ஈக்குவல் சைன் இருக்குது, அப்போ நம்ம க்ளோஸ்டு ப்ராக்கெட் போடணும். அதுக்கு அர்த்தம் 2 இன்க்ளூட் ஆகுது அந்த இன்டர்வலில். 2லேருந்து 6க்கு இங்கே ஈக்குவல் இல்லை, அப்போது 6க்கு முன்னாடியே
ஸ்டாப் பண்ணிடணும். 6க்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டிருக்கலாம். இது செகண்ட் இன்டர்வல். நெக்ஸ்ட்டு தேர்ட் இன்டர்வல் 6 9 ரெண்டு நம்பருமே இன்க்ளூட் ஆகுது. ஏன்னா ரெண்டு நம்பர் இங்கே ஈக்குவல் சரியாக தெரியலையா, ரெண்டு நம்பருமே இன்க்ளூட் ஆகுது. 6ம் வரும், அதுக்கும் க்ளோஸ்டு ப்ராக்கெட் தான் போடணும். 9க்கும் க்ளோஸ்டு ப்ராக்கெட் தான் போடணும். ஏன்னா ரெண்டுக்குமே ஈக்குவலுன்ற சைன் இருக்குது. இது என்ன இன்டர்வல்? தேர்ட் இன்டர்வல். ஓகே, இப்போ ஃபஸ்ட் சம்க்கு போகலாம். f of -3 + f of 2. ஃபஸ்ட் f of -3 கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் f of 2 கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணணும். f of -3 இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? -3 எந்த இன்டர்வலில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இன்டர்வல்லே இருக்குது -3, இதோ இருக்குது பாருங்கள். -3 lies in first interval. -3 lies in first interval. ஃபர்ஸ்ட் இன்டர்வலோட ஃபங்க்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் இன்டர்வலோட ஃபங்க்ஷன் 6x + 1. 6x + 1. இப்போது f of -3யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு பதிலாக -3யை சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே எக்ஸ் இருக்கா, எக்ஸ் இருக்கிற இடத்துல -3 + 1. 6 3s are 18, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1. டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும். இங்கே -18 இருக்குது, இங்கே +1 இருக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ணணும்னா 17 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். f of -3யோட வேல்யூ வந்து -17. நெக்ஸ்ட்டு f of 2ஓடது கண்டுபிடிக்கணும். f of 2 அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும்? 2 எந்த இன்டர்வலில் இருக்குதுன்னு தெரியணும். 2 lies in, இங்கே தான் 2 இன்க்ளூட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இன்டர்வலை 2க்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுறோம். ஒரு 1.8 to 1.9க்கு ஸ்டாப் பண்ணிவிடுவோம். 2 இன்க்ளூட் பண்ணுறது செகண்ட் இன்டர்வலில் தான் 2 இருக்குது. அப்போ 2 lies in செகண்ட் இன்டர்வல். செகண்ட் இன்டர்வலோட ஃபங்க்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் இன்டர்வல் செகண்ட் இன்டர்வல் 5x² - 1. 5x² - 1. இப்போ f of 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். என்ன வேல்யூ போடணும்? 2ன்ற வேல்யூவை எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக 2² - 1. 5 2² வந்து 2 2s are 4 -1. 5 4s are 20 -1. 20 - 1 19. f of 2 கண்டுபிடிச்சாச்சு. f of -3 f of 2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். f of -3 + f of 2. f of -3யோட வேல்யூ வந்து -17. f of 2ஓட வேல்யூ வந்து +19. டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். 19ல் 17 போச்சுன்னா 2. கிரேட்டர் நம்பர் சைன் 19 தான் பெருசு, அதுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போது f of -3 ப்ளஸ் f of 2ஓட வேல்யூ என்னென்னு கிடச்சிருக்கு? 2ன்னு கிடச்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் f of 7 + f of 7 minus f of 1. இப்போது f of 7ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சம் மாதிரி தான். f of 7 கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் f of 1 கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். f of 7க்கு 7 எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். சரி, இன்டர்வல் 7 lies in தேர்ட் இன்டர்வல். இதோ இருக்குது 7. எந்த இன்டர்வல்? தேர்ட் இன்டர்வலில் தான் இருக்குது. 6லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே தேர்ட் இன்டர்வல். 7 lies in தேர்ட் இன்டர்வல். தேர்ட் இன்டர்வலோட ஃபங்க்ஷன் எடுத்து எழுதணும். தேர்ட் இன்டர்வலோட ஃபங்க்ஷன் 3x - 4. 3x - 4. இப்போது f of 7ஓட வேல்யூ எக்ஸ் இருக்கிற இடத்துல 7 சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். 3 7s are 21 - 4. 21 - 4 என்ன வரும்? 17. 17. இப்போ f of 7ஓட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம்.
அடுத்தது என்ன வேல்யூ? எஃப் ஆஃப் ஒன்னோடது கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் ஒன், அதுக்கு ஒன் எந்த இன்டர்வலில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஒன் லைஸ் இன் எந்த இன்டர்வல்? ஃபர்ஸ்ட் இன்டர்வலில் இருக்குது. ஒன் லைஸ் இன் ஃபர்ஸ்ட் இன்டர்வல். ஃபர்ஸ்ட் இன்டர்வலோட ஃபங்க்ஷன் 6x plus 1. f of x is equal to 6x plus 1. இப்போது f of 1 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் இங்கே எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். 6 1s are 6 plus 1. f of 1க்கு என்ன வேல்யூ வருது? 6 plus 1 7. இப்போது நமக்கு செகண்ட் சப்டிவிஷனோட கொஷின் என்னது? f of 7 minus f of 1. f of 7 minus f of 1. f of 7 ஓட வேல்யூ 17 minus f of 1 ஓடது 7. 17 minus 7 10. Therefore f of 7 minus f of 1 is equal to 10. இது செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் 2f of 4 plus f of 8. 2f of 4 plus f of 8. ஃபஸ்ட்டு f of 4 கண்டுபிடிக்கணும். அதை 2 ஒரு வேல்யூ கிடைக்குமா அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் f of 8ஓட வேல்யூ எப்பயும் போல் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டத்தையும் இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்க ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு f of 4 கண்டுபிடிச்சிட்டு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, f of 4 அதுக்கு என்ன தெரியணும்? 4 எந்த இன்டர்வலில் இருக்குதுன்னு தெரியணும். 4 lies in second interval. 4 lies in second interval. செகண்ட் இன்டர்வலோட ஃபங்க்ஷன் எடுத்து எழுதணும். செகண்ட் இன்டர்வலோட ஃபங்க்ஷன் 5x square minus 1. 5x square minus 1. f of 4. x இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்? 4. மேலே இருக்க ஸ்கொயர் அப்படியே மைனஸ் 1. 5 4 4s are 16 minus 1. 5 into 16 என்னது? 80. 80 minus 1. 80 minus 1 is equal to 79. f of 4 வந்து 79 கிடச்சிருக்கு. f of 4 is equal to 79. நமக்கு வெறும் f of 4 வேண்டாம், 2 into f of 4 வேணும். 2 into f of 4 என்ன பண்ணணும்? 2 into f of 4 ஓட வேல்யூ 79 மல்டிப்ளை பண்ணலாம். 9 2s are 18, 7 2s are 14 plus 1 15. 2 into f of 4 ஓட வேல்யூ 158. ஓகே, f of 4. அடுத்தது நமக்கு என்ன வேல்யூ தெரியணும்? f of 8. f of 8. 8 lies in கண்டிப்பாக தேர்ட் இன்ட்ரோவில் தான் இருக்கும். 8ன்ற நம்பர் வந்து தேர்ட் இன்டர்வலில் தான் இருக்குது. 8 lies in தேர்ட் இன்டர்வல். தேர்ட் இன்டர்வலோட ஃபங்க்ஷன் 3x minus 4. 3x minus 4. இப்போது f of 8 கண்டுபிடிக்கணும். x இருக்கிற இடத்துல 8ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். 8 1s are 8, 8 2s are 16, 8 3s are 24. 24 minus 4. f of 8 is equal to 24 minus 4 20. நமக்கு கொஷனில் என்ன கேட்டிருந்தாங்க? 2 into f of 4 plus f of 8 ரெண்டத்தையும் ஆட் பண்ணணும். 2 into f of 4 plus f of 8 is equal to f2 into f of 4 ஓட வேல்யூ 158 plus 20. 158 ஓட 20 ஆட் பண்ணால் 168, 178.
Therefore 2 into f of 4 plus f of 8 is equal to 178. இது third subdivision ஓட answer. fourth subdivision ஓட question இப்போ எழுதுறேன். 2 into f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2. f இப்போ தனித்தனியாக கண்டுபிடிக்கிறோம். ஏற்கனவே நம்ம இந்த வேல்யூஸில் வந்து f of 4 மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ வந்து f of minus 2 கண்டுபிடிச்சிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 2 into f of minus 2 தான் கேட்டிருக்காங்க. minus 2 lies in எந்த குவாட்ரண்ட்னே வருது, சாரி, இன்டர்வல். minus 2 எந்த இன்டர்வல்? ஃபர்ஸ்ட் இன்டர்வல். அதோட ஃபங்க்ஷனே அப்படியே பார்த்துக்கலாம். 6x plus 1 lies in first interval. f of x is equal to 6x plus 1. இப்போ என்ன பண்ணணும்? x இருக்கிற இடத்துல minus 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். 6 2s are 12 plus into minus minus plus 1. டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணுவோம், 11 வருமா? கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். f of minus 2 வந்து minus 11. 2 into f of minus 2. இங்கே 2 into f of minus 2 தானே இருக்குது. 2 into f of minus 2. 2 f of minus 2 ஓட வேல்யூ minus 11. 11 2s are 22 plus into minus minus. 2 into f of minus 2. இது first value. அடுத்தது f of 6 கண்டுபிடிக்கணும். 6 lies in எந்த இன்டர்வல்? 6 இங்கே இருக்கா? 6க்கு நேராக இங்கே க்ளோஸ்டு ப்ராக்கெட் இருக்குது. க்ளோஸ்டு ப்ராக்கெட் இருந்தால் என்ன அர்த்தம்? 6ஐ இன்க்ளூட் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ தேர்ட் இன்டர்வல். 6 lies in தேர்ட் இன்டர்வல். தேர்ட் இன்டர்வலோட ஃபங்க்ஷன். தேர்ட் இன்டர்வலோட ஃபங்க்ஷன் என்ன? 3x minus 4. 3x minus 4. இப்போ நம்ம f of 6 கண்டுபிடிக்கணும். x இருக்கிற இடத்துல 6. 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18. 18 minus 4. 18ல் 4 போச்சுன்னா 14. அப்போ f of 6 is equal to 14. f of 6 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது f of 4. f of 4 வந்து தேர்ட் சப்டிவிஷனில் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். f of 4 என்னது? 79. f of 4 is equal to 79. திரும்பி போட்டு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே போட்டோம்ல, அதுலேருந்தே வேல்யூ எடுத்துட்டேன். f of minus 2. minus 2 lies in minus 2 எந்த இன்டர்வலில் இருக்குது? minus 2 lies in first interval. ஓகே, minus 2 f of minus 2 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். f of minus 2 f of minus 2 is equal to minus 11. இப்போ நமக்கு 4 வேல்யூவும் தெரிஞ்சிச்சு. அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதுகிறேன். 2 into f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2. இதுதான் ஃபோர்த்து சப்டிவிஷனோட கொஸ்டின். ஒரு வேல்யூவும் கண்டுபிடிச்சோம்னா அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 into f of minus 2. 2 into f of minus 2 வந்து minus 22. இங்கே நடுவில் மைனஸ் இருக்குது, மைனஸ். அடுத்தது f of 6. f of 6 வந்து 14.
plus 14 divided by f of 4. f of 4 என்னது 79 plus f of minus 2. f of minus 2 என்னது minus 11. இது ரெண்டுமே மேலே வந்து ரெண்டுமே சேம் சைனில் இருக்கிறனால நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் 36. இங்கே டிஃப்ரெண்ட் இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். மைனஸ் 22 மைனஸ் 14 79 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 11 வரும். 79ல் 11 போச்சுன்னா 68. 68 சப்ராக்ட் பண்ணுவோம். கிரேட்டர் நம்பர் சைன் போடுவோம். கிரேட்டர் நம்பர் 79 பாசிட்டிவாக இருக்கிறனால கீழே பாசிட்டிவ். இங்கே ரெண்டும் சேம் சைனில் இருக்கிறனால அதை ஆட் பண்ணி அதே சைன் போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து இது கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். 3 1s are 3, 3 2s are 4 டேபிள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 4 9s are 4 1s are 4, 4 7s are 28 minus 9/17. இதுதான் 4th சப்டிவிஷனோட ஆன்சர். தேங்க்யூ.